நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் ஏசப்பா உங்களோடு இருக்கிறார். இன்றைக்கு கடனோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம், இதுதான் ஒரு எல்லையின் பிரச்சனையா இருக்கலாம். அதற்குள் ஏசப்பா இறங்கி வருகிறார். அன்பு உறவுகளே, நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களோடு இருந்து நடத்துவாராக. உபாகமம் 33:12 அவன் எல்லைக்குள்ளே வாசமா இருப்பார். பெஞ்சமின் என்கிறவன் கர்த்தருக்கு பிரியமானவனாயிருந்து அவரோடு வாசம் பண்ணும் போது அவனை அவர் காப்பாற்றுகிறது மட்டுமல்ல, மேலும் அவருடைய எல்லைக்குள்ளே வாசமா இருப்பாரா. இந்த உலகத்திலே பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஏசப்பா நம்மோடு கூட இருப்பது. வேதாகமத்திலே ஆண்டவராய் இயேசு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தும் உன்னோடு கூட சகல நாட்களிலும் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை அவரை கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே, நம்முடைய இல்லத்துக்குள்ளே, நாம் வேலை பார்க்கிற ஸ்தலத்திலே ஏசப்பாவோடு வாழ்கிற வாழ்க்கை, அவர் நம்மோடு இருக்கிற வாழ்க்கை மிக அற்புதமானது. இன்றைக்கு கடனோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், வலியோடு இருக்கலாம், இதுதான் ஒரு எல்லையின் பிரச்சனையா இருக்கலாம். அதற்குள் ஏசப்பா இறங்கி வருகிறார். சூழ்நிலை மாறுகிறது, சூழல்கள் மாறுகிறது. விசுவாசிங்க, என்னோடு வாசம் பண்ணுகிறவரே என்று கூப்பிடுங்க, வாசம் பண்ணுவார். God bless you all.